ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. என்னுடைய கிச்சனை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சு நான் வந்து எந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு உங்கள் கூடயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய வந்து செவுத்தில் வந்து ஆணி அடித்து வைக்காமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீட்டான லுக்லேயும் இருக்கும். புதுசாக கல்யாணமாகி ஒரு சிலர் வந்து கிச்சனை வந்து எந்த மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஐடியா கூட இல்லாமல் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய கிச்சனில் கீழே கவுண்டர் டாப் இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு செல்ஃப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு லாஃப்ட் இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிப் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனுமே பார்க்கறதுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரத்தை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பாத்திரத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மேலே வந்து லாஃப்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராச்சும் வர்றப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம் தனியாகவும், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரம் தனியாகவும் போட்டு வந்து மேலே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனில் வந்து செட் பண்ணி வச்சுட்டாவே நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே அந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் அடுக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த செல்ஃபில் இருக்க பாத்திரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு இந்த செல்ஃபில் கொஞ்சமாக லிக்விட் சேர்த்து நல்லா வந்து கம்பினார் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்குமே வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஈர டவுல் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 டைமுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கீழே வந்து இருக்க பாத்திரத்தை எடுத்து மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். என்னுடைய கிச்சனில் வந்து ரொம்ப கம்மியான இடம் இருக்குது. அதில் வந்து எப்படி பாத்திரத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் நம்மக்கிட்ட இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை மட்டும் இந்த மாதிரி தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரத்தை வந்து கபோர்டுக்குள்ளே வைக்கும்போது எந்த அளவுக்கு வந்து காய வச்சுட்டு வைப்போமோ அந்த மாதிரி வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பாத்திரத்தை வந்து நம்ம நேராக நிமித்தி வைக்கிறனால நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாத்திரத்தை வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்துக்குள்ளே பாத்திரத்தை போட்டு அடுக்கி வைக்கும்போது எவ்வளோ இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மீதி இருக்க பாத்திரத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது செல்ஃபை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். இங்கே இருந்த பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து கீழே கவுண்டர் டாப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த செல்ஃபையுமே நல்லா நீட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுக்கலாம். மெயினாக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்ஃபாக எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த கவுண்டர் டாப்லேயே வச்சு பார்த்திங்கன்னா மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு இதை வந்து கழுவி நீட்டாக வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி மாற்றி வைக்கிற திங்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கலந்துடாமல் தனித்தனியான பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கழுவி ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லாம் நம்மளுக்கு நீட்டாக வந்து காஞ்சு கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
க்ளீன் பண்ணி காய வச்ச பாக்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து காஞ்சு கிடச்சிருச்சு. அந்தந்த பாக்ஸில் இருந்த திங்ஸை வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லையுமே நல்லா வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸை வந்து அழகாக நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸில் எல்லாம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, சக்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த செல்ஃபை வந்து இப்போ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இந்த மாதிரி ரேக்கில் வந்து நம்ம அடுக்கி வைக்கும்போது இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். இங்கேயுமே பார்த்திங்கன்னா சக்கரை, டீ தூள் இதெல்லாமே ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதையுமே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் உங்களுக்குமே தேவைப்பட்டால் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிது. 150 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளேலாம் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்களுமே வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் நெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருக்க டைமுக்குள்ளே மாவு வந்து அரைச்சிட்டு இருந்தோம். அதையுமே பார்த்திங்கன்னா பக்கெட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். மாவு அரைச்ச உடனே முக்கால்வாசி மாவு எடுத்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கும் நாளைக்கும் தேவையான மாவு மட்டும் வெளியே வச்சு புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்க போகிறேன். கிச்சனில் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக சூப்பராக வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து மாப் போட்டு விட்டுக்கலாம். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி இப்போ மாப் எல்லாமே போட்டு விட்டாச்சு. நம்ம கிச்சனில் இருக்க சிங்க் வந்து நீட்டாக இருந்தால் கிச்சனே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி கூடையில் காஞ்சதுக்கப்புறம் இந்த கூடையிலேயே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய கிச்சனை வந்து நீட்டாக வந்து காமிச்சு கொடுக்கும். கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரம் மேலேயும், அதுக்கப்புறம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற பாத்திரம் கீழே இருக்க செல்ஃப்லையும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, இட்லி பாத்திரம்லாம் மேலே வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இட்லியெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி தான். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் சேர் போட்டு மேலே வந்து ஏறி எடுத்துப்பேன். ஃபுல் கிச்சனையுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவுட்லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களுமே பாருங்கள். இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வடச்சட்டியுமே பாருங்கள், ஒன்று மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க 3மே பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுக்கிறேன். நான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கம்மியான பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்திரம் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா அளவான பாத்திரம் தான் சேரும். நம்ம சேர பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். இந்த க்ளீனிங் வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.